விஜய்க்கு முதல்வராகிற யோகம் தற்சமயம் கிடையாது. ஆனா ஒரு ரோல் பண்ணாரு. இந்த கேம் சேஞ்சரா இருப்பாரு. எஸ். அவ்வளவுதான் தவிர மற்றபடி சிஎம் சார் ஆகிறதுக்கு உண்டான எடப்பாடி ஜெயிக்கணும் அப்படின்னா ரெண்டே விஷயம் தான். ஒன்று விஜய் கூட்டணிக்கு வரணும். ரெண்டாவது தேர்தலை ஜூன் மாதம் போடணும். அதிமுகவுடைய முன்னாள் முதலமைச்சர் கூட திமுக இணைய அளவுக்கு மதி மயங்கி வைக்குது. இது எல்லாமே கிரகங்கள் தான். அப்போ எடுக்கிற முடிவு தப்பாக தான் இருக்கும். மறுபடியும் ஒரு ரயில் விபத்து நடக்கும். இது ஏறக்குறைய ஆந்திராவாக இருக்கலாம், இல்லை கேரளாவாக இருக்கலாம், தமிழ்நாடாக இருக்கலாம், பீகாராக இருக்கலாம். இந்த மாதிரி இடங்களில் ஒரு ரயில் விபத்து நடக்கும். ஃப்ளைட் ஆக்சிடென்ட் ஏற்கனவே நம்ம ஒரு ஃப்ளைட் நெருக்கப்பட்டு கீழே வருதுல்ல, ஆமாம், அதே மாதிரி சம்பவம் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம போர் நடக்கனால ஆல்ரெடி ஃப்ளைட்லாம் ஸ்ரீ வாராய் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஜித்து. இன்னைக்கு என் கூட இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கெஸ்ட் யாரு அப்படின்னா உலகில் ஜோதிடர் முருகன் துணை பாலு இருக்காரு. சார் வணக்கம். வணக்கம் சார், நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உலக அரசியலை கவனிக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா இது இப்படி நடக்கும் இப்படி நடக்குன்னு ஒரு மைண்ட்ல வச்சிருப்பாங்க. ஏன்னா உலக அரசியலை கவனிக்கிறனால நீங்க ஜாதக ரீதியா அணுகும் போது என்னங்க நீங்க ஜாதக மூலியமா அப்படி சொல்றீங்க, அது எப்படி சாத்தியமாகவும் நிறைய பேர் கேள்வி கேட்கலாம். அதுக்கு உங்களோட பதில் என்ன சார்? எல்லாமே இங்க நம்ம ஒவ்வொரு அசைவுக்குமே கிரகம் தான் சார் காரணம். நம்ம வேணா பேசிக்கலாம், இன்னைக்கு அறிவியல் வளர்ந்துருச்சு, விஞ்ஞானம் வளர்ந்துச்சுன்னு. எல்லாமே கிரகங்களை கட்டுப்பாட்டில் தான். நான் என்ன சொன்னா, லாஸ்ட் இன்டர்வியூ வரும்போது எந்த பிரச்சனையும் நடக்கல. ஒரு 2 மாசம் முன்னாடி இப்போ எடுத்துட்டு நம்ம அப்ப எந்த பிரச்சனையும் நடக்கல, போர் நடக்கல, சண்டை நடக்கல, ஸ்மூத்தா போயிருந்தது. இப்பயே நடக்குதுன்னா அப்ப இந்த கிரகம் சம்பந்தப்படமா நடக்கும். அது விபத்து நடக்கும். இப்போ ஒண்ணு சார், இங்க வண்டியில போறீங்க, ரோட்ல போறீங்க, இந்த நாட்டில் அதிகமா விபத்து நடக்கும். அப்ப நம்மளும் டிரைவிங் பண்ணும்போது சாப்பிட்டா தான் டிரைவிங் பண்ணணும். பக்கத்துல ஒருத்தர் நமக்கு ஓவர்டேக் பண்ணுங்க இடம் கொடுத்துருங்க. நீங்க வீம்புக்கு நம்ம போகக்கூடாது. இந்த கிரகம் எப்பெல்லாம் சம்பந்தப்படுதோ, இது உலகம் சம்பந்தப்பட்ட விஷயம். இப்ப இது எந்த கட்டத்துல சம்பந்தப்படுதோ அந்த நகரங்களும் அதிகமா ஆக்சிடென்ட் நடக்கும். இப்ப குஜராத்ல ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்குது, ட்ரெயின் எரிக்கிறாங்கன்னா அப்ப குஜராத் சம்பந்தப்பட்ட பிளான்ட்டுக்கு சம்பந்தப்படும், அந்த கட்டம் சம்பந்தப்படும். இப்ப தமிழ்நாடுனா தமிழ்நாடுக்கு உண்டான கட்டம் சம்பந்தப்படும். இப்ப எந்த கட்டத்துல சம்பந்தப்படுதோ, இப்ப ஆந்திரா தான் மேக்சிமம் சம்பந்தப்படும் ஒரு பேச்சுக்கு. இப்ப ஆந்திரால ஒரு நெய் ஏற்றி போன லாரி கவுந்துருச்சு. அப்ப நெய்க்கு காரகனான குரு. அப்ப இந்த திரிகோணத்துல குரு வரும்போது ஆந்திரான்றது உங்களுக்கு கும்பத்தை எடுக்கலாம், மகரத்தை எடுக்கலாம், கண்ணி எடுக்கலாம். 3 இடத்துல இருக்கும் ஆந்திரா அப்படின்றது ஒண்ணு இருக்கு. சில சனி பகவான் இங்கேயும் பகறாரு, இதையும் கண்ட்ரோல் பண்ணுவாரு. அப்போ அந்த ஆந்திரால நெய்யை ஏற்றின்னு போற வண்டி ஏன் கவுருது? அப்ப இந்த ஒரு விபத்துக்குமே கிரகங்கள்லாம் காரணம். அப்ப வேற எத்தனை வண்டி போச்சு, ஏன் அந்த நெய் வண்டி ஆந்திரால கவரணும்? அப்ப ஆந்திரா சம்பந்தப்பட்ட இடத்துல அந்த கிரகம் சம்பந்தப்படும் போது அது சார்ந்த விஷயம் நடக்கும். ஏற்கனவே ஒரு தடவை ஆந்திரால லட்டு பிரச்சனை வந்தது. நீங்க ஒண்ணு இல்ல, சாட்டு போட்டு பாருங்க, அப்படி இந்த கிரகம் சம்பந்தப்பட்டது. ஆமா. எப்படி அப்ப நீங்க அன்னைக்கு குரு ரிஷபத்துல வந்தாரு, அன்னைக்கு சனி குருவை பார்த்துருப்பாரு. அப்போ அதே நேரத்துல ஆந்திரா சம்பந்தப்பட்ட இடத்துலயும் சனி செவ்வாய் சம்பந்தப்பட்டாரு. அந்த நேரத்துல லட்டு சம்பந்த பிரச்சனை வந்து, அதுல பாய்சன் சம்பந்த பிரச்சனை வந்தது. பார்த்துருப்பீங்க நீங்க. அப்ப என்னைக்கெல்லாம் பிரச்சனை வருதோ அந்த மாநிலம், அந்த நாடு, அந்த ஏரியாவில் சார்ந்த பிரச்சனை பிரதானமா இருக்கும். இப்போ நெய் அப்படின்னா குரு எடுத்துங்க, எல்லாருமே தெரியும் நெய் குரு தானே. அப்போ குருக்கு சம்பந்தப்பட்ட திரிகோணத்தை செவ்வாய் இருக்காரு, அதனால அது பண்ணுது. அப்போ ஆந்திரா சம்பந்தப்பட்ட பாக்ஸ் ஒரு கட்டத்துக்கு ஒரு மாநிலம் இருக்குது, ஒரு நகரம் இருக்குது, ஒரு மாவட்டம் இருக்குது, அது சார்ந்த விஷயங்களும் அது நடக்குது. இது இயற்கையா எல்லாமே கிரகம் தான் கண்ட்ரோல் பண்ணுது. இதை விட்டு யாருமே கிடையாது. கண்டிப்பா. இப்ப இந்த மாதிரி இப்ப இன்னைக்கு சந்திரன் மட்டும் தனியா இருக்காரு, ஓகேங்களா? மிச்சம் எல்லாருமே உள்ள இருக்கிறாங்க, இது வெளியே இருக்குது, சந்திரன் மட்டும் தான் இருக்குது. அடுத்த 15 நாள் நம்ம ஒரு பிரசனம் போறோம்னா, ஒரு பிரசனத்துக்கு 48 நாள் வேல்யூ இருக்கும். இந்த பிரசனம் போறோம்னா இதோட வேல்யூ 40 நாள். இந்த 40 நாள்ல ஒரு சம்பவம் நடக்கும் அப்படின்றத பிரசனத்தினுடைய வேல்யூ. அப்ப அடுத்து என்ன நடக்கும்? அடுத்த 15 நாள்ல அடுத்த 15 நாள் நடக்கும். இந்த போருடைய உக்கிரம் அதிகமா இருக்கும். இதுல இன்னும் சில நாடுகள் உள்ள வரும், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, ட்வின்ஸ் அவர் எங்கெல்லாம் இரட்டை கோபுரங்கள், அது ஆன்மீக சம்பந்தப்பட்டமா இருக்கலாம், இல்ல வணிக வளாகமா இருக்கலாம், இல்ல வங்கி சார்ந்த வளாகமா இருக்கலாம். இப்போ வங்கி சார்ந்த பேங்க் இருக்குது, இல்ல பேங்க் ஹெட் ஆஃபீஸ் இருக்குது, அதெல்லாம் தாக்கப்படும். அப்போ பொருளாதாரம் சார்ந்த பில்டிங் எங்கெல்லாம் இருக்குதோ அது தாக்கப்படும். அதே நேரத்துல மறுபடியும் ஒரு ரயில் விபத்து நடக்கும். இது ஏறக்குறைய ஆந்திராவா இருக்கலாம், இல்லை கேரளாவாக இருக்கலாம், தமிழ்நாடாக இருக்கலாம், பீகாராக இருக்கலாம். இந்த மாதிரி இடங்களில் ஒரு ரயில் விபத்து நடக்கும். இந்த ரயில் விபத்துனால பல பேர் பிரச்சனைக்குள்ளாவாங்க, ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது ஆன்மீக சம்பந்தப்பட்ட இடத்துல ஒரு பிரச்சனை நடக்கும். இது எல்லா மதத்துக்கும் பொருந்தும். ஆன்மீகன்றது நீ ஹிந்துன்னு கிடையாது, முஸ்லீமாக இருக்கலாம், ஒரு தேவாலயமாக இருக்கலாம், இல்லை ஒரு ஹிந்துவோடைய புனிதஸ்தலம். அப்போது அந்த ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட அனைத்து மதத்துக்கு உட்பட்ட இடத்துல ஒரு பிரச்சனை நடக்கும். அது பெருசாக புதுவாரம் பேசப்படும்.
ஓகேங்களா. அது மறுபடியும் ஒரு குழந்தை பாலியல் பலாத்காரமோ அல்ல ஒரு பெண் கூட்டு பாலியல் பலாத்காரமோ பெருசா பேசப்படும் இந்தியாவில். ஓகேங்களா. அடுத்து நடக்கும். அதே மாதிரி ஃப்ளைட் ஆக்சிடென்ட், ஏற்கனவே நம்ம ஒரு ஃப்ளைட் வந்து நெருப்பு பட்டு கீழே விழுதுல, ஆமா. அதே மாதிரி சம்பவம் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம போர் நடக்கனால ஆல்ரெடி ஃப்ளைட்லாம் எரிஞ்சிருந்தது. ஆனா விமான விபத்து, பயணிகள் செல்லக்கூடிய விமானம் விபத்துக்குள்ளாகுன்றது அடுத்து. ஸோ இது எல்லாமே அடுத்த 15 நாளுக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு கெட்ட சம்பவங்கள். ஏறக்குறைய அடுத்த 4 மாதத்திற்கு உலக அளவில் ஒரு சந்தோஷமான விஷயம் அப்படின்றது பெருசா எதிர்பார்க்க முடியாது. புரியுது நீங்க எது சொல்ல வரீங்க. ஆமா. ஸோ இது இப்படிதான் இருக்கும். நம்ம இதை தயார்படுத்தணும். இது ஈவன் இன்னொன்னு சொல்ல போனா, இது தனிநபர் குடும்பத்திலேயே பாதிக்கும். எப்படின்னா கணவன் மனைவிக்குள்ளேயே பிரச்சனை வருது. நல்லா இருப்பாங்க புருஷன் பொண்டாட்டி, எதுக்கு சண்டை வருதுனே தெரியாது. ஸோ இதுக்கு இந்த கிரக காரணங்கள் தான் அர்த்தம். அப்ப இந்த கிரக காரணங்கள்லாம் ஒன்னோட ஒன்று இறுக்கமாகும் போது குடும்பத்திலே தேவையில்லாத பிரச்சனைக்கு வரும். நமக்கும் நம்ம குழந்தைகளுக்கே ஆர்கியூமெண்ட் போகும். நீ என்ன அப்பா, நீ என்னை எதுக்கு பெத்த, நீ என்ன அம்மா, நீ என்னை எதுக்கு பெத்தன்ற மாதிரிலாம் வார்த்தைலாம் குழந்தைங்க எந்த வார்த்தைலாம் பேசக்கூடாதோ அந்த வார்த்தைலாம் பேச ஆரம்பிக்கும். அதனால நம்ம குடும்பத்துக்குள்ளேயே முடிஞ்ச அளவுக்கு சண்டையை தவிர்ப்பது, ஆர்கியூமெண்ட்டை தவிர்ப்பது நல்லது. இது காரணமும் இந்த கிரகம் தான். ஸோ ஏறக்குறைய உலகம் சார்ந்த விஷயமா இருக்கலாம், நம்ம தனிநபர் குடும்பத்திலையும் இருக்கலாம். இப்போ நம்ம அண்ணன் தம்பி 5 6 பேர் ஒத்துமையா இருப்போம், தேவையில்லாம பிரச்சனை வரும். அப்போ எல்லாமே நம்ம வார்த்தையை தேவையில்லாம பயன்படுத்தாம முடிஞ்ச அளவுக்கு அந்த இடத்துல இருந்து ஸ்கிப் பண்ணி போறது தான் இப்போ சிறந்த விஷயம். அதுக்கடுத்து ஆழிப்பேரலை, நம்ம சுனாமி சொல்றோம். சுனாமி சம்பந்தப்பட்ட விஷயங்களும் இந்த 4 மாசத்துக்குள்ள எதிர்பார்க்கலாம். இயற்கை சீற்றங்களா? இயற்கை சீற்றங்கள். ஓகேங்களா. அப்போ இந்த பூமி நிலநடுக்கம், இந்த நடு ரோட்ல பாலம் 2ஆ போகுது சார், இது எல்லாமே வருஷம்லாம் நடக்கும் சார். நம்ம எப்படி சொல்றேன், இந்த கிரகம் சம்பந்தப்படும் போது தான் நடக்கும். அது ஓகே, எப்போ நடக்கும்ன்றது கொஸ்டின் மாதிரி தான். பசிக்கும், 1 மணிக்கு பசிக்கும், நைட் 7 மணிக்கு பசிக்கும். அது மாதிரி எல்லா உலகத்துல நடக்கும் தான். ஆனா இந்த கிரகம் சம்பந்தப்படும் போது தான் இது அதிகமா இருக்கும், இதோட வீரியம் அதிகமா இருக்கும். அப்போ சுனாமியா இருக்கலாம், இல்லை ரோடு நடுவில் 2ஆ பிளந்து போதாகலாம், இந்த மாதிரி விஷயம் நடக்கும். ஸோ நம்ம அடுத்த 4 மாதத்திற்கு நம்ம குடும்பமாக இருக்கட்டும், உலகமாகட்டும், பொதுமக்களாக இருக்க முடியாது, ஒரு நிம்மதியே இல்லை அப்படின்னு. அதனால இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க இப்போதைக்கு உல்லாச பயணங்களை தவிர்ப்பது நல்லது. டூர் போற தள்ளி போடுங்க. அது எங்க வேணா இருக்கலாம், தமிழ்நாடுகளோட இருக்கலாம். ஏன்னா செவ்வாய் அப்படின்றது மலை சார்ந்த விஷயம்லாம் செவ்வாய் நம்ம எடுப்போம். அப்போ இந்த மலை சார்ந்த பகுதிக்கு போறதா இருக்கட்டும், இந்த ஆன்மீக சம்பந்தப்பட்ட சரணம் போறதா இருக்கட்டும், இது எல்லாமே நீங்க குறைச்சிக்கிங்க. இப்போதைக்கு தேவையில்ல. ஒரு 4 மாசத்துக்கு நீ டூரை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிட்டு போங்க. இது பிரச்சனை ஈரான் நடக்குது, இங்க இல்லையேன்னு நினைக்காதீங்க. இங்க வேறு சில விதமா இயற்கை சீற்றங்களோ, இந்த ஊருக்கு ஏற்றவாறு போல வாருன்னு சொல்ல முடியாது, எப்படி நடக்கலாம். கூட்டு போறான்னு சொல்றோம் நம்ம தான். அப்ப எப்படி நடக்கலாம். இப்போ காஷ்மீர் வந்து லாஸ்ட் இயர் பார்த்துருப்பீங்க, டூர் போன கைடை வந்து டூர் போன மக்கள் வந்து தீவிரவாதிகள் தாக்குனாங்க. ஸோ அந்த மாதிரி நடக்கலாம். ஈவன் ஒரு ஃப்ளைட் ஹைஜாக் பண்ணலாம். இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் பார்க்க போறோம் அடுத்து 4 மாதங்களுக்கு. ஸோ குடும்பத்திலே இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக இருக்கட்டும், எங்கேயுமே தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்டை குறைச்சிக்கிறது சிறப்பு. நம்ம ரோட்டில் கூட போகிறோம், ஒரு திட்டிட்டு போனான்னா விட்டுடுங்க, ஆனால் வம்பு வலிக்காதீங்க, சரிங்களா. இப்போ ஏன்னா ரோட்டில் போகிறோம், பின்னால் ஒருத்தர் ஹார்ன் அடிக்கிறான்னா வழி விட்டுருங்க. ஸோ இது வண்டியை ஃபாஸ்ட்டாக எடுத்து போகிறீங்க. எல்லாமே அடுத்த 4 மாதம் நம்ம எடுத்து வைக்கிற ஒரு அடியும் கவனமாக வைக்கிறது சிறப்பு. ஓகே, நீங்க சொல்லும்போது பதன்னு இருக்கு. சரி, மக்களுக்கு இந்த ஒரு விஷயம் இனிமையா இருந்தாப்பா, உங்களுக்கு ஒரு இனிமையான ஒரு விஷயம் வச்சுக்கிறேன் அப்படின்னு ஏதாவது பார்த்து சொல்ல முடியுமா? ஏதாவது இருக்கா ஒரு பாசிட்டிவா? ஏதாவது இருந்தா நான் சொல்லியிருப்பேன். நாங்கள் வச்சுக்கிட்டா வஞ்சகம் பண்ற மாதிரி தான். ஏன்னா கிரகம் சரியில்லை சார். ஓகேங்களா. இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ சினிமா சம்பந்தப்பட்ட விஷயங்களும் பாதிப்பு ஏற்படும். நம்ம சினிமாவில் இருக்கிற உச்சபட்ச நட்சத்திரங்களும் கவனமா இருக்கக்கூடிய காலகட்டம். உச்சபட்சம்னா இது தமிழ்நாடு மட்டும் கிடையாது, உலகத்தில் இருக்க, இந்தியாவில் இருக்க உச்சபட்ச சினிமா திரைப்பிரபலங்களும் கவனமா இருக்கக்கூடிய காலம் தான். ஸோ நல்ல விஷயம்ன்றதுக்கு சார், இப்போ கடந்த 10 நாளாவே பார்க்குறோம், மக்கள் சிலிண்டருக்கு தான் பாடுபடுறாங்க. பெட்ரோல். ஆமா, இப்போ பேச்சுலர்ஸ்லாம் ரொம்ப கஷ்டமாகுது, சாப்பாடு கஷ்டமாகுது. ஸோ ஏறக்குறைய ஒரு மனம் இப்போ என்ன சொல்லலாம், நம்மலாம் வைப்ரேஷன்லேயே இருக்கிறோம் 4 மாசத்துக்கு. ஆமா. ஸோ நிம்மதியாக இருக்கக்கூடாதுன்றதான் கிரகம் பண்ற முடிவு. சாப்பாடு ஒண்ணுதான் கிடைச்சது, இப்ப அதுலயும் கை வச்சிட்டீங்க. ஸோ இதுக்கு எல்லாமே காரணம் கிரகங்கள் தான். ஒரு அரசியல்வாதி தப்பா முடிவெடுக்கிறாருன்னா அதுக்கும் கிரகம் தான் காரணம். ஒரு அரசியல்வாதி, ஒரு அரசாங்க அதிகாரி அப்படின்னா சூரியன் இடம் எடுப்போம். இப்போ சூரியனு கெட்டு போயிட்டாருங்க. அப்ப கெட்டு இந்த மிதுன ரிஷப வீட்டை தாண்டி போகும்போது ஓரளவுக்கு சாந்தமாவாங்க. அது மட்டும் அவங்க எடுக்கிற முடிவே தப்பா இருக்கும். நீங்க ஒண்ணு இல்ல, இப்ப கடந்த 4 மாசமா அரசியல்வாதிகள் பண்ற அட்டுழிவு பாக்குறீங்க, எங்க யாரு போவான்னு தெரியும், என்ன ஒரு மேட்சே புரியாத மாதிரி இருக்கு, புரியல. அப்ப யாரெல்லாம் எங்கெல்லாம் போக மாட்டோம்னு நினைச்சோமோ அவங்களாம் அங்க போறாங்க. அப்போ அவங்க எடுக்கிற முடிவு தப்பா இருக்கும். அப்போ அவங்க எடுக்கிற முடிவு கரெக்டா இருக்கு நினைச்சுன்னு எடுக்கிறாங்க, ஆனா தப்பா தான் முடியுது. யார் எங்க ஒரு வட துருவமும் தென் துருவமும் ஒண்ணு சேருது. ஒரு அதிமுகவுடைய முன்னாள் முதலமைச்சரோட
திமுக இணைகிற அளவுக்கு மனுஷனோட மனநிலை இருக்கு. மதி மயங்கி வைக்குது. அப்ப இது எல்லாமே கிரகங்கள் தான். அப்ப எடுக்கிற முடிவு தப்பு தப்பா தான் இருக்கும். ஓகே. அப்ப இதுதான் இந்த கிரகங்கள் தான் நம்மளை இயக்குது அப்படின்றது இது ஒரு ப்ரூஃப். ஓகேங்களா? இப்ப மக்கள் கேட்பாங்க இது எப்பவுமே நடக்குது. நம்ம ரெடி சொல்றேன், வருஷம் ஃபுல்லா பிரச்சனை நடக்கும். எப்ப நடக்கும்ன்றதான் கேள்வி. எப்பெல்லாம் இந்த கிரகம் சம்பந்தப்படுதோ அப்பதான் நடக்கும். ஓகே. இந்த உலக அரசியல் இந்த கொஞ்சம் கவனிக்கிறவங்களுக்கு இவராலதான் பிரச்சனைன்றது கண்டிப்பா தெரியும். அது யாருன்னா நம்ம ட்ரம்ப் அவர்கள் தான் பிரச்சனை அப்படின்னு. இப்ப அவரு சைட்ல இருந்து பார்ப்போம் சார். இப்ப அவருக்கு ஏதாவது ஒரு ஃபுல் ஸ்டாப், அவரு மனநிலை மாற்றம் இல்ல அவர் ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வர வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா அவர் சைட்ல சேஞ்சஸ் வந்தா எல்லாமே பாசிபிள் ஆகும்னு தோணுது. கண்டிப்பா. இப்போ உங்களுக்கு மிதனம் தான் உங்களுக்கு அமெரிக்காவை எடுக்கிறோம். ஸோ இந்த அமெரிக்காவில் குரு இருக்கிறது ஒரு பலம் தான் நமக்கு. பலமா இருந்தாலும் அரசியல்வாதிகள், அரசியல் தலைவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு தவறான முடிவா இருக்குது. இது ஏறக்குறைய நாங்கள் லாஸ்ட் வீடியோவில் சொல்லிட்டு போனேன். ட்ரம்ப்புக்கு ஒரு பிரச்சனை வரும், ட்ரம்ப்புவே மாத்துறதுக்கு உண்டான வேலை நடக்கும்னு சொல்கிறோம். கண்டிப்பாக ஒரு 80% நடக்கும் அது. ஸோ 4 மாதத்துக்கு அப்புறம் இந்த பிரச்சனைக்கு எல்லாமே ஸ்லோவாக தீர்வு வரும். கண்டிப்பாக அந்த அமெரிக்காவில் பொருளாதார பிரச்சனை சந்தித்து அதனால் ட்ரம்ப்புக்கு எதிராக கிளர்ச்சி வந்து அந்த கட்சியிலேருந்து வேற ஒரு ஆளை நியமிக்கிற வரை இந்த பிரச்சனை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இது மூல காரணமே இந்த 2 காட்டு ராசின்னா அந்த காட்டு ராசியில் இருக்கக்கூடிய அதிபர்கள் தான். இதுல இந்தியா சேஃப் சொன்னா சார் உங்களுக்கு இந்தியாவுடைய பாதிப்பு பெருசா இருக்காது. எப்படி இருந்தாலும் நம்ம நாட்டு பிரதமராக இருக்கட்டும், நம்ம நாட்டுடைய எக்கனாமிக்கலா ஓரளவுக்கு இது தப்பிச்சு வெளியே வந்துடும். மற்ற உலக நாடுகள்லாம் பயங்கரமா அடி வாங்கும். நமக்கு ஒரு 30% தான் அந்த எக்கனாமிக்கல் ப்ராப்ளம் வரும், தவிர பெருசா வராது. எங்கெல்லாம் நிதி சம்பந்தப்பட்ட பில்டிங் இருக்குதோ அதெல்லாம் கண்டிப்பாக பிளாஸ்ட் பண்ணுவாங்க. பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ உலக அரசியல் நம்ம பேசிட்டோம். இப்ப நம்ம ஊர்கிட்ட வந்துருவோம். நம்ம இப்ப தமிழகத்துக்குள்ள வருவோம். இப்ப நம்ம மார்ச் மாசத்துல இருக்கோம். மேபி அனௌன்ஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா தேர்தலுக்கானது இன்னும் கொஞ்ச நாள்ல வந்துரும் நான் நினைக்கிறேன். ஒரு 10 நாள்ல வந்துரும். ஏப்ரல்ல எலெக்ஷன் இருக்கும், மே ஆர் ஜூன்ல வந்து எலெக்ஷனோட ரிசல்ட்ஸ் வரும்ன்ற மாதிரி நான் என்னோட இது வியூகத்துல பாக்குறேன். உங்களோட வியூகத்துல இந்த கட்சி வரக்கான பாசிபிள் இருக்கு, இந்த கட்சி எதிர்கட்சியா வர பாசிபிள் இருக்கு அப்படின்ற மாதிரி ஏதாவது ஐடியா இருக்கா? ஏன்னா தினம் தினம் ஒவ்வொன்றும் புதுசு புதுசாவே நடக்குது, கணிக்கவே முடியல. ஜாதக அடிப்படையில், ஜோதிட அடிப்படையில் ஜோதிடர்களுக்கே பெரிய சவால் வர மாதிரி தான் இருக்குது இன்னைக்கு நடக்கிற ஒரு விஷயம். ஜோதிடர்களை கணிப்பே தப்பா போறோன்றதா இப்ப பெரிய விஷயமே. ஏன்னா எல்லாருமே வந்து விஜய் வந்து கூட்டணி போக மாட்டாருதான் நினைச்சு வந்தோம். ஆனா கடந்த 2-3 நாளாவே விஜய்க்கும் என்டிஏ கூட்டணிக்கும் ஒரு சலசலப்பு பேசிட்டு இருக்காங்க அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ எது எப்படி நடக்குன்றது நம்மளையும் தாண்டி பல விஷயம் நடக்குது. ஏன்னா ஓபிஎஸ் போக மாட்டான்னு நினைச்சேன், யாருமே கணிக்க முடியாத ஒரு விஷயம். அவர் திமுக போவார்னு கடைசியில் அவரே போயிட்டாரு. ஸோ இன்னைக்கு என்டிஏ கூட்டணியில் விஜய் சேருவான்ற பேச்சு தான் எல்லார்ட்டையும் போயிடுது. ஆமா, கண்டிப்பா நம்ம போட்ட பிரசனத்துல அவர் போக மாட்டார்ன்றதான் சொல்லுது. ஒருவேளை அவர் போனார் அப்படின்னா அவருடைய ஓட்டு வங்கி குறையும். ஓகே. இன்னைக்கு வந்து விஜய்க்கு வந்து ஒரு 18% வந்து 20% ஓட்டு வங்கி இருக்கு அப்படின்னா என்டிஏ கூட்டணியில போனானா அது 10% கீழே குறையும். இவர் தனிச்சு நின்னாரு அப்படின்னா கண்டிப்பாக அந்த 18-20% விஜய் சாருக்கு வரும். அதில் மாற்று கருத்து இல்லை. ஏறக்குறைய ஒரு நல்ல ஒரு ஓட்டு வங்கி வாங்கக்கூடிய காலகட்டம் தான். இப்போ திமுக ஜெயிக்கிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டி தான் இருக்குது. ஒருவேளை அதிமுக தொண்டர்கள் நீங்க வந்து திமுக கட்சிக்காரரு, திமுக ஜோசியர் யாராவது அப்படி சொல்றீங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ எடப்பாடி ஜெயிக்கணும் அப்படின்னா 2 விஷயம் தான். ஒன்று விஜய் கூட்டணிக்கு வரணும், 2வது தேர்தலை வந்து ஜூன் மாதம் போடணும். அப்போதான் இந்த எடப்பாடி அவரோட ஜாதகத்துக்கு குரு பலனும் சனி பலன், சனியோட அருளும் கிடைக்கும். அது மட்டும் திமுகவை தான் அந்த குருவும் சனியும் சாதகமாக இருக்குது அந்த திமுக கட்சி சார்ந்த ஜாதகத்துக்கு. அதிமுக கட்சி சார்ந்த ஜாதகத்துக்கு குருவும் சனியும் பலமா இல்லை. அதிமுக ஜெயிக்கணும்னா 2 விஷயம். ஒண்ணு விஜய் சார் வந்து கூட்டணி இல்லைன்னா பிஜேபி கூட்டணி விட்டுட்டு வந்து இல்ல அது விட்டுறோ இல்ல அத்தாவே இல்ல, விஜய் உள்ள என்ட்ரினாவே ஒரு பாஸ் மார்க். ஓகேங்களா? ஒரு வேளை அந்த கூட்டணி சேரல அப்படின்னா ஜூன் மாதம் தேர்தல் நடத்தினா அதுக்கு வாய்ப்பு இருக்குது அவருக்கு. ஏன்னா அந்த ஜாதகத்துக்கு குரு பலனும் சனி பலனும் வந்துடும், வரும்போது ஜெயிச்சு கொடுத்துரும். தற்போது இப்போ வந்து மே மாதம் தான் மேக்சிமம் தேர்தல் வரும். கரெக்டுங்களா? இந்த மே மாதம் தேர்தல் வருது வச்சு பார்க்கும்போது ஒருவேளை அந்த தேர்தல் ரிசல்ட் சொல்றாங்களா, அந்த ரிசல்ட்டை ஜூனுக்கு அவர் 10 தேதி மேலே வச்சாங்கன்னா வாய்ப்பு ஒரு 50 பண்ணலாம். ஓகேங்களா? மே மாதத்துக்குள்ளே ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணாலும் திமுக சாதகமாக போகும். ஸோ திமுக ஜெயிச்சாலும் பெரிய வெற்றிலாம் கிடைக்க வாய்ப்பு இல்லை. இது 4 மணி 200க்கு 220 சொல்லிடலாம் சார். 200 நாள் வச்சுங்க, என்ன பெரிய ஆசை. விஜய் சார் ஒரு முதலமைச்சர் கனவு, எல்லாருக்கும் கனவு ஆசைகள் இருக்காது. ஆனா அங்க கட்டம் ஒத்துழைங்க சார். இப்போ மக்கள் அப்படின்றத சனி பகவான், இந்த சனி பகவான் முடிவு பண்ணணும். இதுக்கு கடவுளுடைய அருள் வேணும், அதுதான் குரு பகவான். இந்த சனியும் குருவும் யாரு ஜாதகத்துக்கு தற்சமயம் சாதகமா இருக்கோ அவர்கள் வருவாங்கன்றதுதான் ஜாதக விதி. அதன் அடிப்படையில் வச்சு பார்க்கும்போது திமுக ஜாதகத்திற்கு தற்போது குருவும் சனியும் சப்போர்ட் பண்ணுது.
ஜூன் மாசத்துக்கு அப்புறம் எடப்பாடி சாருக்கு சப்போர்ட் பண்ணுது. விஜய்க்கு முதல்வர் ஆகிற யோகம் தற்சமயம் கிடையாது. அதனால அவர் ரோல் பண்ணுவாரு, இந்த கேம் சேஞ்சரா இருப்பாரு, அவ்வளவுதான் தவிர மற்றபடி சிஎம் சார் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இப்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப. நீங்க சொல்றபடி இப்படி வருவோமே, பாரதிய ஜனதா அவங்களுடைய கூட்டணியில அதிமுக பாரதிய ஜனதா கட்சியும் கூட தாவைக்கவும் இணைஞ்சதுன்னு வைங்களேன், இவங்க ஒரு பெரிய மாபெரும் சக்தியா வருவாங்க. அப்ப திமுக வீழ்த்திற்கான அதிக இது இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கப்படுது. இருந்த போதும் நீங்க சொல்றீங்க விஜய் அவருக்கு ஓட்டு வராது அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. அது எப்படி சார்? என்னன்னா, உங்களுக்கு விஜய் அப்படின்ற பேரு சுக்கிரனும் கொடுப்பாரு, செவ்வாயும் கொடுப்பாரு. இப்ப சுக்கிரன் வந்து தனிச்சு இல்ல, சனி கொடுக்குறாரு. சனி கூட ஒரு கிரகம் சேரும் பொழுது அந்த இடத்துல அது ஒரு விஷயத்த மைனஸ் பண்ணும். இப்போ உங்களுக்கு 100 மார்க் வாங்கக்கூடிய ஆள் வந்து சனியோட பார்ல வரும்போது அங்க 50 மார்க் தான் வரும் உங்களுக்கு. சரி, செவ்வாய் எடுத்துங்க. ஒருவேளை செவ்வாய் இப்போ 2 பேருமே கொடுக்கும் அந்த விஜய் என்ற பேருக்கு. இந்த செவ்வாய் ராகுவோட சேரும் போதும் நல்லது கிடையாது. அப்போ அந்த செவ்வாய் ராகுவோட சேர்ந்தாலும் அந்த பேர் கொண்டவங்களுக்கு பிரச்சனை கொடுக்கும், அவங்க எடுக்கிற முடிவு தப்பா இருக்கும். இந்த சனி கூட சில கிரகம் சேரும் போதும் அந்த சம்பந்தப்பட்ட பேருக்கு சில பிரச்சனை கொடுக்கும். அதான் சொல்றேன். இப்ப அவர் கூட்டணி சேராம தனிச்சு இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக அவருக்கு ஒரு 80 to 20% ஓட்டு வங்கி இருக்கு. கூட்டணி சேரும் போது, கூட்டணி வரும்போது கண்டிப்பா அந்த ஓட்டு வங்கி சரியும் அப்படின்றது இந்த பேரை வச்சு நம்ம எடுக்கிறோம், அவ்வளவுதான் விஷயம். நீங்க சொல்லும்போது பார்க்கும்போது எனக்கு என்ன கிளியரா புரியுது அப்படின்னா, இதுல வெற்றி தோல்வியை தாண்டி ஒரு பாசிட்டிவ் சைடு அதிகமா இருக்குது விஜய் அவர்களுக்கும் பார்க்கலாம். ஒருவேளை ஜெயிச்சிட்டாருன்னா சொல்றேன் பாருங்க உங்களுக்கு. இப்ப இது ஜாதி சொல்றோம். இப்ப சீமான் அப்படின்றது, சீமான் அப்படின்னா யாரு போறோம் பணம் வச்சிரோம்னா சீமான் சொல்லுவோம். இப்ப சீமான் அப்படின்ற கிரகம் குரு தனியா இருக்காரா? இப்ப விஜய் எடுத்துங்க, விஜய் நீ செவ்வாய் எடுத்துலாம், சுக்கிரன் எடுத்துக்கலாம். விஜய் கூட ஒரு கூட்டணி சம்திங் ஏதோ கட்சி லெட்டர் பேட் கட்சியோட இருக்கலாம் வச்சுங்க. இப்ப ஸ்டாலின் அப்படின்னா சூரியன் எடுத்துங்க. இப்ப பழனிசாமி அப்படின்னா செவ்வாய் எடுத்துங்க. இப்ப இந்த கிரகத்து கூட எல்லாம் கிரகங்கள் சேர்ந்து இருக்குது. சீமான்ற குரு கூட தெரியாது, கூட்டணி வச்சு உங்களுக்கு முடிவு பண்ணலாமா? சிம்பிள். அப்போ ஒரு பேரை வச்சு நிகழ்காலத்தை நம்ம ஈஸியா கணிச்சிடலாம். அப்ப விஜய் கூட்டணிக்கு போனார்னா ஏன் வங்கி தோக்கும் அப்படின்னா சனி கூட சேர்றாரு அவரு. இப்ப இதே சுக்கிரன் வந்து குரு கூட சேர்ந்தாருன்னா அதனோட விஷயம் வேற. இப்ப பால் கூட தயிர் சேர்ந்துன்னா தயிர் ஆகும், லெமன் சேர்ந்துன்னா கெட்டு போயிடும். அது மாதிரிதான். அப்போ யாரு கூட எந்த கிரகம் சேருதோ அதை வச்சுதான் அந்த விஷயம் நடக்க முடியும். இப்ப இது பெரிய கூட்டணி. ஸ்டாலின் கூடயும் ஐயா எடப்பாடி கூட பெரிய கூட்டணி. விஜய் கூட ஏதோ லெட்டர் பேட் கட்சி, ஏதோ சின்ன கட்சி, இத்து போன கட்சின்னா சேரும். சீமான் ஸ்ட்ரிக்டா இருக்காரு, எனக்கு யாரும் வேணாம், தனிச்சு நின்னுக்கிறேன், வெற்றியோ தோல்வியோ என்னை விட்டுக்கிட்ட மாதிரி தனிச்சு இருக்காரு. ஸோ இதுதான் பிளாட்ஃபார்ம் சொல்ற விஷயம். இதை வச்சுதான் நம்ம எடுக்கிறோம். நான் வந்து ஊபியும் கிடையாது, சங்கியும் கிடையாது, எந்த அரசியல் நம்ம கிரகத்தை தான் நம்ம ப்ரேட் பண்றோம். ஓகேங்களா? இப்போ மோடி ஜெயிப்பான்னு சொன்னோம், ஜெயலலிதா அம்மா ஜெயிப்பான்னு சொன்னோம், இன்னைக்கு ஸ்டாலின் ஜெயிக்கிறான்னு சொன்னோம், போன வருஷம் சொன்னோம். இப்ப நம்ம இந்த ஸ்டாலின் ஜெயிப்பாருனால நம்ம வந்து ஸ்டாலின் சார் வந்து புட்டி தரப்போது கிடையாது. உண்மை. இப்ப எடப்பாடி ஜெயிப்பார் சொன்னா அவரு புட்டி தரப்படல, நாளைக்கு எனக்கு கிளைண்ட் வந்தா எனக்கு சோறு. எல்லாருக்கும் நம்ம வந்து கிரகத்தை கணிக்கிறோம், கிரகத்தை வச்சு நம்ம சொல்றோம். பாக்குற வியூவர்ஸ் வந்து எல்லா கட்சி சார்ந்தும் இருப்பாங்க. இதுதான் விதி. உங்க எடப்பாடி சார் நீங்க ரெட்டலை சின்னமா எடப்பாடி ஜெயிக்கணும்னா ஜூன் மாசம் எலெக்ஷன் மாத்திங்க, இல்ல தேர்தல் ரிசல்ட் மாத்திங்க, உங்களுக்கு ஆப்ஷன் சொல்லிட்டேன். ஓகேங்களா? இவ்வளவுதான் விஷயம். அப்போ நமக்கு இங்க யார் பலமாகறாருன்னா திமுக ஜாதகத்திற்கு மக்களாகிய சனியும் கடவுளுடைய ஆசீர்வாத குருவுடைய பலனும் அந்த கட்சிக்கு மட்டுமே இருக்குது. மிச்ச கட்சிகளுக்கு குறைவா தான் இருக்குதுன்றதுதான் ஜாதக ரீதியான பலன் இது. ஓகே, எனக்கு இந்த முதல்வர் யார் ஆவாரு, யார் செய்யும், அதெல்லாத்தையும் தாண்டி தாவைக்க சர்வதில் ஒரு பாசிட்டிவ் இருக்கு. நான் என்ன நீங்க சொல்றதை வச்சு நான் பாக்குறது என்ன அப்படின்னா, ஒண்ணு அவர் ஜெயிச்சாருன்னா முதல்வரோட அந்த கூட்டணியில ஜெயிப்பாரு, இல்ல தனித்து இருந்தார் அப்படின்னா 18 to 20% வாக்கு வாங்கி ஒரு எதிர்கட்சியா வருவாரு அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஐடியா தோணுது. அப்படிதானே? நீங்க எதிர்கட்சியா வர விட மாட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு திராவிட கட்சியோடைய ரோல் நிறைய இருக்குது, கூட என்டிஏ இருக்குது. ஸோ அந்த அளவு விட மாட்டாங்க. ஸோ ரொம்ப நீங்க அதாவது டிவிக்குடைய தொண்டர்கள் எதிர்பார்ப்பு இருக்கட்டும், அது வந்து நியாயமான எதிர்பார்ப்பு தான். ஜாதகம் அவருக்கு சாதகமாக இல்லை, ஆனா அவருடைய பலத்தை நிரூபிக்கக்கூடிய களம் இது. 2K கிட்ஸ் குறைஞ்சபட்சம் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்க, புது முறை ஓட்டு போறவங்க. அது அந்த ஓட்டு வங்கி அவர் இருக்குது. இந்த சனி நம்ம இன்னைக்கு கோச்சாரத்துல நம்ம போட்ட பிரசனத்துல சனி சுக்கிரனோட சேர்ந்தனாலதான் இந்த ஒரு மைனஸ். அதனாலதான் சொல்றோம் நம்ம. அருமை. இப்ப ஜாதக ரீதியா நம்ம பார்த்துட்டோம். எக்ஸாக்டோட இதோட தீர்வு என்ன அப்படின்னா 2 மாசம் எலெக்ஷன், அதுல நம்ம பாத்துக்கலாம். கண்டிப்பா இது வீடியோ ரெக்கார்ட் தான் இருக்கும் போது நாளைக்கே கழுவி ஊத்தாதான் போறாங்க. நீங்க கழுவி ஊத்துங்க, ஊத்தாமங்க. நம்ம உள்ள சொல்றோம் சார், நம்ம கடவுள் கிடையாது, நம்ம ஒரு கணக்கு போட்டு சொல்றோம். இது தோக்கலாம் ஜெயிக்கலாம். ஓகேங்களா? ஜெயிச்சாலும் எனக்கு கிரேட் வைக்க போது கிடையாது,
தோத்தாலும் நான் தொழிலை விட்டு போறது கிடையாது. உண்மை உண்மை. நம்மளோட பிராக்டிஸ் தான் இது. சீமான் சொல்ற மாதிரி தான், ஜெயிச்சா சந்தோஷம், தோத்தா பயிற்சி. அவ்வளவுதான். தோத்தனா ஏன் தோத்தனும் பயிற்சி எடுக்க போறோம், ஜெயிச்சோம்னா நம்ம எடுத்த ப்ரெடிக்ஷன் கரெக்டானு சொல்ல போறோம், அவ்வளவுதான். இதுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அதனால நான் எந்த கட்சிக்காரனும் கிடையாது, முழுக்க முழுக்க ஜோதிடம் சார்ந்த பதிவு தான் இது அப்படின்றத சொல்லிக்கிறோம். ஆமா சார், நீங்க சொன்ன மாதிரி உலக அரசியல் இருந்து உள்ளூர் அரசியல் வரைக்கும் மிக தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி சார். அனைவருக்கும் முருகன் துணை வாழ்த்துக்கள்.